ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதிக்கு பக்கத்தில் கேடிசி நகர் அப்படின்னு ஒரு நகர் இருக்குங்க. அங்கே இளைய தளபதி விஜய் வந்து மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1000 பேருக்கு அரிசி, காய்கறி, மளிகை பொருட்கள் இருக்குல்ல, அதை வந்து அவர் கையால் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க இன்னைக்கு காலையில் சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டில் வராரு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே இருந்து கேடிசி நகருக்கு காரில் போய் இறங்குறாரு. அங்கே ஒரு மண்டபத்தில் தான் இந்த மளிகை பொருட்கள்லாம் கொடுக்கறதா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் எல்லாருமே. ஓகேங்களா? விஜய் வரதா எல்லாத்துக்குமே அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால் அங்கே கோடிக்கணக்கான மக்கள் சுற்றி ஆரவாரமாக இருக்காரு. இளைய தளபதி விஜய் 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 அப்படின்னு கத்துறாங்க. எப்படியோ அந்த கூட்ட நெரிசல்ல இருந்து விஜய் வந்து பாதுகாப்பா பத்திரமா ஸ்டேஜுக்கு உள்ள என்ட்ரி ஆகுறாரு. அங்க ஒரு கதவு இருக்கு. ஓகேங்களா? விஜய் மக்கள் நிர்வாகி ஒருத்தர் அந்த கதவை டக்குன்னு சாத்துறாரு. உள்ள விஜய் வர ட்ரை பண்றாரு. அவர் டக்குன்னு சாத்தும் பொழுது அந்த கதவு வந்து விஜயோட நெஞ்சில அடிச்சு அவர் கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்த புஷி ஆனந்த் என்ன பண்றாருன்னா, அந்த விஜய் மக்கள் நிர்வாகி இருக்காருல்ல, கதவை சாத்துனவர், அவர் பொட்டனிலேயே ஒரு தொப்புன்னு ஒரு அடி போடுறாரு. அவர் என்னமோ தெரியாம தான் சாத்தினாரு. விஜய் வந்து கீழே விழுந்துட்டாரு. அதுக்காக அந்த இடத்துல வந்து புஷி ஆனந்த் அடிச்சிருக்க வேண்டாம். இருந்தாலும் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் மக்கள் நிர்வாகியும் விஜய் அவர்கிட்ட சாரியும் கேட்டுட்டாரு. இப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து மழையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கையால ஸ்டேஜ்ல நின்று அரிசி, பருப்பு, கோதுமை அப்படின்னு காய்கறி எல்லா மளிகை பொருட்களுமே தான் கையால கொடுக்குறாரு. சில பேர்த்தினால ஹேண்டிகேப்லாம் இருக்காங்கல்ல, ஊனமுற்றோர்கள், அவர்களால நடந்து ஸ்டேஜுக்கு வந்து அந்த பொருளை வாங்க முடியல. அதனால விஜய் என்ன பண்றாருன்னா, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்து கொண்டு வந்து பொருளை உங்க கையால கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேண்டிகேப் ஊனமுற்றவங்க எல்லாத்துக்குமே ஸ்டேஜ்ல இருந்து அவர் கீழே இறங்கி போய் அந்த பொருட்கள்லாம் கொடுக்குறாரு. வழக்கமா இப்படி வந்து ஒரு விளம்பரத்துக்காக நிறைய நடிகர்கள் நடிகைகள் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஸ்டேஜ் போட்டு கேமராவெல்லாம் நல்லா கிளியரன்ஸாக வச்சு ஸ்டேஜில் வந்து மக்களை வர வச்சு அவங்க கையால் பொருள் கொடுப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் பொருளை கொண்டு போய் கொடுக்குறாரு. அதில் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா அண்ணா எனக்கு வந்து மளிகை பொருட்கள்லாம் வேண்டாம், நிதியெல்லாம் வேண்டாம், எனக்கு உங்கள் கூட நின்று ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுக்கணும், அதுதான் என்னோட ரொம்ப ஆசை. அப்படியா, சரி வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போ அப்படின்ட்டு வந்து விஜய் நிறைய தடவை சொல்கிறாங்க. இப்படி அவர் கையால் மளிகை பொருட்கள், அரிசி இதெல்லாம் கொடுத்த பெரியவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் நீ ரொம்ப நல்லா இருக்கணும், உன் மனசு போல உன் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க. விஜய் மக்கள் நிர்வாகி இயக்கத்தோட நிர்வாகிகள் எல்லாத்தையுமே மக்கள் பாராட்டுறாங்க.